தமிழக மீனவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து மீன்களை பறித்துச் சென்றுள்ளனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ரிதாஸ் வழங்க கேட்கலாம். பக்ரிதாஸ், இலங்கை கடற்கொள்ளையர்களோட இந்த அட்டூழியம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா இந்த சம்பவத்துல மீன்களை பறிகொடுத்த மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, என்ன நடந்திருக்கு, விவரம்? நிச்சயமா பிரியதர்ஷினி, நாகை மாவட்டம் வேதாரண்ய அருகே ஆற்காட்டுல இருந்து நேற்று மதியம் 1 மணி அளவுல ராமன் என்பவருக்கு சொந்தமான படகுல 3 பேரும், பொன்னுத்துறை என்பவருக்கு சொந்தமான படகுல 2 பேரும் மீன்பிடிக்க போயிருக்காங்க. இவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவுல இந்திய எல்லை பகுதியில் கோடியக்கரையிலிருந்து தென்கிழக்கே ஒரு 10 கடல் மைல் தொலைவுல மீன் பிடித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது அங்கு இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு படகுல 4 பேர் வந்து இவங்களை வீச்சர் வலை காட்டி மிரட்டி, இவங்க படகுல இருந்த ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி, டச்சு செல்லு மற்றும் படகுல இருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க பிடித்து வைத்திருந்த மீன்கள், நண்டு, ஒரு 100 கிலோ எடையுள்ள மீன்களையும் பறித்துக்கிட்டு விரட்டி அடித்திருக்காங்க. இவங்க தாக்குனதுல காயமடைந்த மீனவர்கள் லேசான காயமடைந்து இவர்கள் ஊர் திரும்பியிருக்காங்க இன்னைக்கு காலையில. இது குறித்து கடலோர காவல் குழும போலீசாரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து மீனவர்கள் கூறும்போது, தொடர்ந்து இது போல சம்பவங்கள் எங்க பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய மாநில அரசுகள் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து இது போல நடக்கிறதுனால எங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க போக முடியும்னு சொல்லியிருக்காங்க பிரியதர்ஷினி. மீனவர்கள் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் இதனால சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. உரிய நடவடிக்கை இதுக்காக எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ரிதாஸ்.